Hello friends, welcome to my channel சமையல் with சமன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப ஹெல்தியான சட்னி ரெசிபி தாங்க. பாதாம் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். இந்த பாதாமில் நம்ம நல்லா தண்ணி விட்டு ஓவர் நைட் சோக் பண்ண போகிறோம். இந்த சட்னிக்கு நீங்கள் சோக் பண்ண பாதாம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது டைஜஷனுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். உங்களால் ஓவர் நைட் பண்ண முடியல அப்படின்னா மினிமம் ஒரு 4 ஹவர்ஸ்னாலும் ஊற வைங்க. அந்த மாதிரி ஊற வைக்கும்போது சுடு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாதாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அந்த ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு தான் நம்ம சட்னி அரைக்கணும். ஏன்னா ஸ்கின் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஊற வச்ச பாதாமை ஸ்கின்னோட சாப்பிடலாம். எப்போன்னா ஒரு 4லேருந்து 5 பாதாம் வரைக்கும் நம்ம ஊற வச்சு சாப்பிட்டோன்னா ஸ்கின்னோட சாப்பிட்லாம். ஆனால் இந்த மாதிரி சட்னியாக எடுக்கும்போது நம்ம குவான்டிட்டி அதிகமாக சேர்த்துக்குவோம் இல்லையா? அதனால் நம்ம ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு சேர்த்துக்கிறது தான் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் ஒரே ஒரு ஸ்டெப் இதில் கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஸ்கின் பீல் பண்ணுறது தான். அது கூட பாதாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் பீல் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி கொஞ்சம் சுடு தண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இப்போ எல்லா பாதாமையும் நான் பீல் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி கிரைண்டருக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த சட்னியோட காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் நிறையாவே தேவைப்படும். நீங்கள் அரைக்கும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, உளுந்து, சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூப்பரான ஹெல்தியான பாதாம் சட்னி ரெடி. இந்த சட்னியில் பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ் ஃப்ளேவர் கொஞ்சம் கூட தெரியாதுங்க. இது கிட்டத்தட்ட தேங்காய் சட்னி மாதிரியே தான் உங்களுக்கு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்க நட்ஸு சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களால கண்டே பிடிக்க முடியாது, சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் அடிக்கடி இந்த பாதாம் சட்னி செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.